கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Acts chapter 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். இருங்கள், சாட்சிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை அல்ல, தேவன் இதை வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டு கேட்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும், எங்களுக்கு தேவையான ஆலோசனையை இந்த நாளில் தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆகவே சாட்சிகளாய் இருப்பது என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அல்லாமற்ற நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டிய ஒரு பெரிய அனுபவமாக இருக்கிறது. சீஷர்களை தேவன் அழைத்தார். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் முதலாவதாக சொன்னார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவருடைய ஊழியத்தில் மனிதனுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்னவென்றால், நீங்கள் மனம் திரும்புங்கள். இயேசுவானவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியாய் சொன்னது, சாட்சியாக நீங்கள் இருப்பீர்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்ததான ஜனங்கள், அதன் பின்பு அவர்கள் கிறிஸ்தவ சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சீஷர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, சீஷர்கள் அவர்கள் அன்றைக்கு கிறிஸ்தவங்கிற பெயர் வழங்கப்படவில்லை, சீஷர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். முதலாவதாக அந்தியோகியாவில் உள்ள சபையில், அங்கே அந்தியோகியாவில் தான் கிறிஸ்தவன் என்ற பெயர் உண்டாயிற்று. இன்றைய உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி இல்லை? சாட்சிகளா இல்லை. ஆகவே தான் அதை ஆண்டவர் அன்றைக்கே கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது, அவருடைய சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம். இந்த உலகத்தில் மனுஷன், அவன் எந்த மனுஷனாக இருந்தாலும் நல்ல ஒரு பெயரோடு வாழ்வது என்பது அவன் விரும்புகிற ஒரு காரியம்தான். எந்த ஒரு மனுஷனும் கெட்ட பெயர் வாங்கணும்னு விரும்புறதில்லை, நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் அவன் தன்னை கெடுத்துக் கொள்கிறான். ஏதோ ஞானம் இல்லாமல் நடந்து சில சமயத்தில் அவனுடைய பெயர் கெட்டு போகிறது. அவனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரை அவன் நஷ்டப்படுத்துகிறான். இப்படி பலவிதமான நிலைமைகளிலே ஒரு கிறிஸ்தவன் அல்லாவிட்டால் ஒரு விசுவாசி அவன் சாட்சி இல்லாதவனாகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிறதான் வீட்டில் அனைவருக்கு சாட்சி கிடையாது. சிலருக்கு வீட்டுக்கு, அதாவது வெளியில நல்ல சாட்சி இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள சாட்சி இருக்காது. சிலர் வீட்டில் நல்லவர்கள் போல இருப்பார்கள், ஆனால் வெளியில் அவருக்கு நல்ல சாட்சி இருக்காது. அநேகர் சபைக்கு வந்தாலும் சபையில் அவளுக்கு நல்ல சாட்சி இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சாட்சிகளாய் நீங்கள் இருக்க முடியாது, ஆனால் இருப்பீர்கள். அதாவது உங்களால் சாட்சியாய் வாழ்வது கடினம், ஆனால் நான் உங்களை சாட்சிகளாக வாழும்படி செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் சாட்சிகளாய் மாறுவதற்கு, வாழ்வதற்கு தேவை என்ன? யார் சாட்சிகளாய் வாழ முடியும்? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே அதனுடைய விடை இருக்கிறது. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்படி என்றால் சாட்சிகளாய் ஜீவிப்பதற்கு பலன் தேவை. பலன் இல்லாதனால தான் சாட்சியாய் ஜீவிக்க முடியவில்லை. விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாக நாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன் நமக்கு இல்லாமல் இருக்கிறபடினாலே நாம் சாட்சியாய் ஜீவிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சாட்சிகளாய் மாற்ற விரும்புகிறார். அதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி அல்ல, தேவன்
அதற்காக ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ஏற்பாடு தான் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்தாவியானவருடைய நிறைவு, பரிசுத்தாவியானுடைய ஞானஸ்நானம். அதன் மூலமாக நாம் சாட்சிகளாக மாற முடியும். ஆகவே நிறைய விஷயங்களை நான் பேச வேண்டும். அவைகளில் எதை முதலாவது பேசுவது என்று யோசிக்கும் பொழுது, சாட்சிகளாக நம்ம இருப்பதற்கு தேவை பரிசுத்தாவியானவர் என்பதனாலே, பரிசுத்தாவின் பலன் என்பதனாலே, அதை குறித்து ஒரு சில குறிப்புகளை முதலாவதாக சொல்லி சமயம் இருக்கும் என்றால் அடுத்த பகுதிக்கு கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தாவியானவரை நாம் பெற முடியுமா? பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா, இல்லை இது தானாக நடக்கிற ஒரு காரியமா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பரிசுத்தாவியானவரை பற்றியதான உபதேசங்களிலே, பரிசுத்தாவியானவர் பற்றிய அறிவிலே யாரும் பூரணராக இல்லை. என்றால் பரிசுத்தாவியானவரை பற்றிய உபதேசம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம், பிதாவை பற்றிய உபதேசம் எல்லாம் இது மனித புத்திக்கு எட்டாத காரியமாக இருக்கிறது. காரணம், தேவனை பற்றிய காரியங்கள், படைத்தவரை பற்றிய காரியங்கள், நித்தியமானவர்களை பற்றிய, நித்தியமான பரிசுத்தாவியானவர், நித்தியமானவர் குமாரன், நித்தியமானவர் பிதா, அவர்களை பற்றி யாரும் இப்படித்தான் 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 என்று சொல்லிவிடவே முடியாது. பேசுகிற எல்லாருமே அரைகுறையானவர்கள் தான். வேத புத்தகத்திலிருந்து கிடைத்த அறிவின்படி, தகவலின்படி சில காரியங்களை விளக்கி சொல்ல முடிகிறதே தவிர, இதில் நிறைவாக பூரணமாக யாரும் பேசி அதில் அவர்கள் முழுமையான அறிவை மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை, முழுமையான அறிவை உடையவள் என்று சொல்லிக்கொள்ளவும் முடியவில்லை. அப்படி என்றால் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையா? அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமா? அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4வது வசனத்தில் வாசிக்கிற சமயத்தில், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இடத்துல கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்திலே அதுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக அவர் வந்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ராஜாக்களுக்கு கிடைத்தது, ஆசாரியர்களுக்கு கிடைத்தது. சிலருக்கு சில குறிப்பிட்ட சில நோக்கத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் வந்து அவளை நிரப்பி அவர்கள் அந்த செயலை செய்து முடித்து விடுவார்கள். இப்படி பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. அபிஷேகம் என்று அதற்கு பெயர். பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் பண்ணினார் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கத்தில் சொல்கிற சமயத்தில் சொல்கிறார். கடைசி நாட்களில் 17ஆம் வசனம் 2:17 சொல்கிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கடைசி அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவி கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்தில் அப்பொழுது எல்லா மனுஷரும் உங்கள் குமாரர் குமாரத்திகள் என்று சொல்லி இருக்கிறது. அனைத்து குடும்பங்களும் அனைத்து மனுஷர்களும், அதாவது அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிற சமயத்தில் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், உங்கள் குமாரர் என்று சொல்லும் உங்கள் தலைமுறையிலே எதிர்காலத்தில் உள்ள உங்கள் குமாரர் குமாரத்திகள் தலைமுறையில் இருக்கிற அத்தனை மக்களும் மாம்சமான யாவர் மேலும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல்
எல்லார் மேலும் நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்கும், அது பொதுவானதாக இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் தான் பெந்தெகோஸ்தே என்கிற நாள் வந்த பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் ஊற்றப்பட்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி என்றெல்லாம் இதை பற்றிலாம் விவாதம் பண்ண போனா கடைசியில் நம்ம மூளை வெடிச்சு போயிடும். அப்ப அதுக்கு முன்னால பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இங்கே இல்லையா? பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த பூமியில் உள்ள காரியங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? அவர் கிரியை செய்யவில்லையா? இப்படி போனால் நிறைய இதை பற்றி இதை பேசுவதற்கென்று நமக்கு அதிக நேரங்களும் காலங்களும் பிடிக்கும். உலகத்தில் வேத பண்டிதர்கள்லாம் கூடி இதை பேசினாலும் விவாதம் பண்ணி முடிக்கவே முடியாது. ஆகவே ஒரு குறிப்பிட்டதான ஏரியாவை மாத்திரம் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் அவர் வந்து இந்த உலகத்தில் எல்லாருமே அபிஷேகம் பண்ண ஊற்றப்பட்டார் என்று சொன்னால், ஆவியானவர் இந்த உலகத்தில் ஊற்றப்படுவான்ற தீர்க்க தரிசனத்தின்படியா இந்த உலகத்தில் பெந்தேகோஸ்து நாள் ஊற்றப்பட்டார் என்றால் அவருடைய அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய காலம் என்று அதை சொல்லலாம். பரிசுத்த ஆவியானுடைய காலம், பிதாவின் காலம், குமாரனின் காலம், பரிசுத்த ஆவியின் காலம் என்று வேண்டும் என்ற மூன்றாக அதை பிரித்து நம்ம பேச முடியும். பழைய ஏற்பாட்டு காலம், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது அது இயேசு கிறிஸ்து அந்த 33 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் அவர் ஊழியத்தை செய்தார். நான் போவேன் என்றால் தேற்றவாளனை பரிசுத்த ஆவியான உலகத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வார், அவர் நடத்துவார். இந்த சபை அப்படித்தான் உருவான. இந்த சபை இல்லை, தேவனுடைய திருச்சபை, அகில உலக தேவ திருச்சபை. இந்த உலகத்திலே சபை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளில் தான் பிறந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையிலே இன்றைக்கும் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையிலே இருந்து அவர் ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் வரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். கொடுத்து சபையை அவர் பயன்படுத்துகிறார், சபையின் மக்களை பயன்படுத்துகிறார், சபையை அவர் பாதுகாக்கிறார், சபையை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை பிரதானமானது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அபிஷேகம், அவருடைய கிரியைகள், அவருடைய ஐக்கியம், இது பிரதானமானது, மிக மிக அவசியமானது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பற்றியோ அபிஷேகத்தை பற்றியோ நிறைவை பற்றியோ நாம் ஒருவரும் குறைவாக புரிந்து கொள்ளக்கூடாது, அரைகுறையாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாவிட்டால் அதை குறைத்து நாம் மதிப்பிட்டு விடவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். முதல் வசனம் என்ன சொல்ல? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் தேவன் 3 திருத்துவத்தை பார்க்கிறோம். திருத்துவம் என்பதை பற்றி குழப்பம் உள்ள மக்களுக்கு இதை சொல்லுகிறேன். வேதத்தை எங்கு பார்த்தாலும் அங்கே நம்ம கடவுள் அதாவது திரியேகமாக செயல்படுகிறத பார்க்க முடியும், மூவரானால் ஒருவராக செயல்பட முடியும். ஆகவே திருத்துவத்தில் ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியை அது மிக பெரிதானது. பிதாவானவர் உலகத்தை சிருஷ்டித்த தேவன் சிருஷ்டித்தார், வார்த்தைங்கிறதான குமாரன் மூலமாய் சிருஷ்டித்தார். பரிசுத்த ஆவியானவராலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அபிதமாய் இது பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அதாவது அவர் தெய்வம், ஒரு சக்தி அல்ல, ஒரு காற்று அல்ல. அவருக்கு ஆழத்துவம் உண்டு, அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு, அவருக்கு அறிவு உண்டு. அவர் ஒரு மின்சாரம் போல நினைத்து விடக்கூடாது, ஒரு காற்று அல்லாவிட்ட ஒரு சக்தி என்று நினைத்து விடக்கூடாது. அவர் ஒரு நபராக இருக்கிறார், ஆழத்துவமா. பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவி ஆனவர். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவர் என்றுதான் அங்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் துதிக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை போற்றலாம்,
பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஆராதனை செய்யலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமல்ல, பிதாவுக்கு ஆராதனை, குமாரனுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை. அதை செய்யும்படியாகத்தான் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியதான உபதேசம் வேதத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற ஆரம்ப அனுபவம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டத பரிசுத்தாவின் நிறைவு என்று சொல்ற சமயத்தில் முதல் முறையாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுதல் ஒன்று இருக்கிறது. என்ன சொல்ல போனா பரிசுத்த ஆவியனை திரும்ப திரும்ப பெற்றுக்கொள்ளுதல், பரிசுத்த ஆவியனை திரும்ப திரும்ப பெற்று பரிசுத்த ஆவியனை நிறைந்து என்று. அதுக்கு பிறகு பரிசுத்தாய் பெற்றதான நபர்கள் பரிசுத்தாய் நிறைந்து சில செயல்களை செய்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்க முடியும். அவர்கள் பரிசுத்தாவில் நிறைந்து அந்த நிறைவோடு கூட அந்த ஸ்தேவான் சீதான் வான தரிசனத்தை பார்த்தான். ஏற்கனவே பரிசுத்தாவின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்கிற அந்த முதல் அனுபவத்தை இங்கே சொல்லவில்லை. முதல் அனுபவம் அல்ல அது, ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதான நபர்கள் பின்பு தேவனால் பரிசுத்த ஆவியால் பயன்படுத்தப்படுகிறதான ஒரு அனுபவத்தை அது சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பயன்படுத்துகிறதான சந்தர்ப்பங்கள் அவைகள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார், அவளை தங்கி இருக்க. சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற அனுபவம் என்பது வேறு, பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் இருப்பது என்பது வேறு. இங்கே அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் இருக்கிற அனுபவம். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருக்குள் இருப்பது தான். உதாரணமாக சொன்னேன், ஞானஸ்நானம் என்று சொல்லுகிற சமயத்தை தண்ணீருக்குள் முழுகுகிறோம். தண்ணீரை குடிக்கிறதல்ல, தண்ணீருக்குள்ளே நாம் போகிறோம். அதேதான் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த புதிய ஏற்பாட்டு அனுபவம், ஞானஸ்நானம் என்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்நானம் என்கிற அனுபவம். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் மேல் வந்தார், அவர்களை சுற்றி வந்தார். இந்த உலகத்திலேயே அவர் வந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாலேயும் ஒவ்வொரு மனுஷன். உதாரணமாக எப்படி அதை சொல்லலாம்னா, அதுக்கு அதனுடைய விளக்கம் என்னன்னா, முட்டைகளை அல்ல குஞ்சுகளை எப்படி ஒரு கோழி மூடி இருக்கிறதோ அதே போல அந்த கோழியுடைய தாய்க்கோழியுடைய மூடி இருக்கும் பொழுது முட்டைகள் பாதுகாக்கப்படுகிறது, குஞ்சுகள் செட்டைக்குள்ள இருக்கிற சமயத்தில் பாதுகாக்கப்படுகிறது என்கிறது போல உள்ள ஒரு அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு கிடைக்கிற அனுபவமா இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனல்ல இருப்பாங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்துக்குள்ள இருப்பாங்க, பாதுகாப்புக்குள்ள இருப்பார்கள். அது விசேஷமானது, ஒரு மனுஷனுக்கு அவசியமானது. கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லை என்று சொன்னால், அந்த சபையில் இல்லைன்னா சபை எப்போ ஒழிஞ்சு போயிருக்கோம். இந்த சபை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய முடியவில்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சபையை அடைகாத்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே சபை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே சபைக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியின் சபையை பொதிந்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் எந்த பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை எந்த சாத்தானும் ஒன்றும் செய்ய முடியாது, மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியாது, பில்லிசுனி ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே நாம் இருந்தால் தான் அந்த பாதுகாப்பு. நாம் வெளியே போகணும்னு நினச்சி வெளியே வந்தால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினுடைய அந்த சட்டைக்குள் இருக்கிறார்களோ, அந்த அவருடைய பாதுகாப்புக்குள்ளால் இருக்கிறார்களோ, அந்த பிரசனத்துக்குள் இருக்கிறார்களோ, அந்த கோட்டைக்குள் இருக்கிறார்களோ, அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவளை சாத்தான் தொடவே முடியாது. ஆகவே தான் தேவனுடைய சபையிலே அந்த பரிசுத்தாவின் பாதுகாப்புக்குள் இருக்கிற மக்களுக்கு அசுத்தாவி சாமான்யமாக பிடிக்காது. அந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு அசுத்தாவி வர வாய்ப்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அசுத்தாவி பிடிக்கிறது. ஆனால் சபையில் வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு அசுத்தாவி அவங்களை தாக்க முடியாது, தொடவே முடியாது. ஆகவே ஆவியானவருக்குள் நாம் கடந்து வர நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் சாட்சிகளாய் மாறுவதற்கு
பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கியத்துக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பாதுகாப்புக்குள் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானது கொடைக்கு கீழே நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. கர்த்தர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. சீக்கிரமா சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானது இந்த இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆரம்ப அனுபவம், துவக்க அனுபவம் என்று சொல்கிற சமயத்தை அதை பற்றி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 2வது அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் 38ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். பேதுரு அவளை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரமாக கொடுக்கப்பட்ட கிஃப்ட். இது ஈவு. வரம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பலவிதமான வரங்கள் அல்ல, வரம். பரிசுத்தான் வரங்களை பெறுவீர்கள் என்று சொல்லப்படவில்லை. பரிசுத்த ஆவியாகிய வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னது கிஃப்ட். பரிசுத்த ஆவியானவர் என்பது பணத்தினாலே சம்பாதிப்பதல்ல, நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே சம்பாதிப்பதல்ல, பரிசுத்தம் அடைந்து நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு பெற்றுக்கொள்வதல்ல. நமக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். அந்த கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷன் தேவை. அவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். இலவசமாய் கொடுக்கிற ஒன்றுதான் பரிசுத்த ஆவியானவர். இதற்காக நாம் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக நாம் கிரயம் செலுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆகவே இதை இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியாகிய வரத்தை எப்பொழுது பெறுவீர்கள்? இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள். யார் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஈவு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய ஈவு, பரிசுத்த ஆவியாகிய அந்த வரம் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் போய்கொண்டிருக்கிறதான பிறந்த ஒரு மனுஷன் பிறப்பிலிருந்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, வாழ்க்கை வழி இருக்கிறது. அந்த வாழ்க்கை இந்த முறையிலே அந்த வழியிலே பழக்க வழக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை கேட்கிறான். தேவனுடைய வார்த்தையை வசனத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு அவன் தன்னை அவன் தேவனுடைய வசனத்தினாலே தொடப்பட்டவனாக, உணர்த்தப்பட்டவனாக, பாவி என்று உணர்ந்தவனாக அவன் என்ன செய்தால், நான் என் வாழ்க்கையிலே மனமாற்றம் அடைகிறேன், நான் இதுவரை போனதான வழி தவறு என்று உணர்ந்து நான் இனிமேல் அதை திரும்ப அந்த வழியிலிருந்து திரும்பி ஒரு புதிய வழியிலே பிரவேசிக்கிறேன், ஒரு புதிய பாதையிலே நான் பிரவேசிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி போன அவன் அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து, போனதிலே திரும்புறதல்ல, ஒரு யூ டர்ன் எடுத்து வேறொரு வழியாக என்ன செய்கிறான், அவன் இப்பொழுது அவன் வேறொரு வழியிலே நடக்க ஆரம்பிக்கிறான். வேறொரு பாதை. இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? இடுக்கமான பாதை, நெருக்கமான பாதை. அவன் கடந்து வந்து கொண்டிருந்த பாதை, இதுவரை ஜீவித்த பாதை விசாலமான பாதை, அது கேட்டுக்கு போகிறதான பாதை. ஆனால் அங்கே இருந்து ஒரு எக்ஸிட் எடுக்கிறான். அதான் சரியான ஒரு எக்ஸிட் எடுக்கிறான். போன பாதையை விட்டு ஒரு எக்ஸிட் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த அளவு புரியும் தெரியல. நம்ம ஊரில் அந்த எக்ஸிட்டுங்கிறதெல்லாம் எங்கே இல்லை. அமெரிக்காவில் போனீங்கன்னா போயிட்டே இருக்கிறோம், ரூட்டு தவறி போச்சுன்னா வழி தவறி பண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த எக்ஸிட்டில் நம்ம எடுத்தால் போகிறோம், அடுத்த ஒரு எக்ஸிட் போட்டிருப்பான், அடுத்த எக்ஸிட்னு 3/4 மைலில் வரும் அப்படின்னு முன்னால் போர்டு போட்டிருப்பான். அப்படியே தொடர்ந்து போய் அந்த எக்ஸிட், அதாவது பக்க ஒரு வழி, அதில் போய் திரும்ப பழைய இடத்துக்கு வந்து விட முடியும். அதே மாதிரி தான், அதாவது இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். பாதை தவறுனவங்க கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கிறிஸ்தவ, அதாவது உலகத்தில் ஒரு மனிதன் அவன் போகிற பாதை சரியில்லை, அது விசாலமான பாதையை விட்டு இப்பொழுது அவன் எடுக்க வேண்டிய பாதை நெருக்கமானது, இடுக்கமான பாதை, வசனத்தின்படியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் எக்ஸிட் எடுத்து அவன் என்ன செய்யணும்னா போக ஆரம்பிக்கிற
அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் மனம் திரும்பின வாழ்க்கை. இதுதான் உண்மையா ஒரு மனிதன் கிறிஸ்தவனாகிறதுக்கு தேவையான அடிப்படை. ஆனா இன்றைக்கு நிறைய குழப்பம் என்னன்னா, இயேசு வியாதியை சுகமாக்கினார்னா நான் இயேசுவை ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இயேசு என்னுடைய மகளுக்கு கல்யாணத்தை நடத்துவார்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு சில கண்டிஷன் போடுறோம். வியாதி சுகமானா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன். வியாதி சுகமானா ஏற்றுக்கொள்வேன்னு சொல்ற ஆட்களுக்கு சில சமயத்தில் வியாதி சுகமாகாது. ஒருவேளை வியாதி சுகமானாலும் திரும்ப ஒரு வியாதி வந்து விட்டது என்றால் திரும்ப அவங்க என்ன செய்வாங்க, பழைய வழிக்கு போயிடுவாங்க. ஆகவே அது மனம் திரும்புவது அல்ல. விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சில அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் மனம் திரும்பினது போல மனம் திரும்ப வேண்டும். உள்ளத்தில் நான் பாவி என்கிற ஒரு உணர்வு, ஒரு குத்தப்படுகிற அனுபவம், பாவத்தை குறித்த ஒரு உணர்த்துதல் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது சபையில் பண்ற பிரசங்கமோ இல்லை என்று சொன்னால் நீங்க கொடுக்கிற ஒரு டிராக்ட் மூலம் ஒரு நபருக்கு வரலாம், நீங்க சொல்ற சுவிசேஷத்தின் மூலமா உங்களுக்கு வரலாம், டிவியில பேசுற பிரசங்கத்தின் மூலம் வரலாம். ஆகவே மக்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கும் பொழுது மனம் திரும்புகிறார்கள். அந்த மனம் திரும்பினவர்களுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அந்த ஈவை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கத்திரமாய்படுத்துவோம். அவர்கள் இந்த ஞான ஸ்நானத்துக்குள் வர முடியும். அவர்கள் பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானத்தை பெற முடியும். அவர்கள் இந்த செட்டைக்குள்ளே வர முடியும், இந்த பரிசுத்தாவின் கோட்டைக்குள்ளே வர முடியும். அவங்க மேல அந்த செட்டையை கத்தர் போடுவார். அல்லேலூயா. அந்த செட்டை கத்தாங்க என்ன செய்வார், ஆண்டவர் விரிப்பார். அவர்கள் அதுக்குள்ளே வர முடியும். அதான் பரிசுத்தாவியானவருக்குள்ளே நீங்கள் வருகிற அனுபவம். மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலேயும் 14ஆம் வசனத்திலேயும் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலேயும் 4ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் பரிசுத்தாவியானவருடைய அந்த ஆரம்ப அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது. மனம் திரும்பி அவர்கள் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். தேவனோடு கூட உள்ளதான உறவு தேவைப்படுகிறது. ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்தாவியானவர் இயேசு மேல் புறாவை போல இறங்கினார். பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்னாலே அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் மேல் பரிசுத்தாவியானவர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் பரிசுத்தாவியானவருடைய அந்த அதாவது அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது எல்லாமே அவர்கள் ஜெப அனுபவத்தில் இருந்தார்கள். தேவ சமூகத்தில் அவர்கள் இருந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறார். கத்திரமாய்படுத்தும். கேளுங்கள் அப்பொழுது என்ன செய்யப்படும், மனம் திரும்பினதுனால உடனே ஆண்டவர் கொடுங்க. நீங்க கேட்டா கொடுப்பார். கேட்காம சில காரியங்களை கத்தர் கொடுக்கறது இல்லை. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு வாங்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட வந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் கேட்ட, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். 38 வருஷமான படித்திருக்கிறவனுக்கு சுகமாக வேண்டும் விருப்பம் இருக்காதான்? அவன் ஒரு வார்த்தை சொல்லணும். மேடையில் வந்து நிற்கிறாங்க 2 பேர், கணவன் மனைவியாக இணைக்கப்படுவதற்காக வந்து நிற்கிறாங்க. ஒரு வார்த்தை கேட்கணும்ல. நீங்கள் 2 பேரும் சம்மதிக்கிறீங்களான்னு கேட்டு தானே இணைச்சி வைக்கிறோம். அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னு சொன்னால் தானாகவே எங்கேயும் போய் என்ன செய்ய மாட்டார்னா அவர் புகுந்துட மாட்டார். திறந்த வீட்டுக்குள்ளால ஏன்னா திருட வேணுமா ஏறுவான், சாத்தான் உள்ளால வருவான். உங்க இருதயத்துக்குள்ள பிசாசு பெர்மிஷன் கேட்டுட்டு வர மாட்டான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தான். இதோ வாசல் படிந்து என்ன செய்கிறேன், கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அவர் கதவை தட்டுறார். ஒருத்தருக்கு இந்த டிராக்ட் கிடைத்த போது இதை வாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டான். ஏன் தெரியுமா?
இயேசு கிறிஸ்து, அதாவது கம்யூனிசம் வலுக்கட்டாயமாக ஜனங்களை திணிக்கிற கம்யூனிசத்தை அவர்கள் திணிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் யாரையும் அவர் கண்டிப்பு பண்ணுகிறவர் அல்ல. வலுக்கட்டாயமாக நிர்பந்தம் பண்ணி எதையும் செய்கிறவரே கிடையாது. விருப்பம்ப்பா, நீ விரும்பினா பரலோகத்துக்கு வரலாம், விரும்பல நரகத்துக்கு போகலாம். இட்ஸ் ஆப்ஷன். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. நீ விரும்பினா அங்கே வரலாம், நீ விரும்பாட்ட அங்கே போகலாம். நான் ஒன்று அப்படியே என்ன செய்ய போகிறதில்ல. காலை பிடிச்சி இழுத்து நான் பரலோகத்துக்கு கொண்டு போனேன், நீ அங்கேயும் கூட இருக்க மாட்டேன். அதனால நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலைன்னு ஆண்டவர் சொல்கிறார். எதை கொடுக்கறதா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோட ப்ரெஷர், நமக்கு அழுத்தம் தரமாட்டார். உலகத்தையே ஆண்டவர் நம்ம கையில் இலவசமாக அவராக தந்தா நம்ம அதை வாங்கி ஒழுங்காக வச்சிருக்க மாட்டோம். ஆண்டவர் தெரியும். எதாக இருந்தாலும் சரி, நம்ம ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அது உண்மையாக அந்த தேவையை உணர்ந்து அதை கேட்டோம் என்றால் அதை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் அதை நம்ம பாதுகாக்க முடியும். அப்பொழுதுதான் அதன் அனுபவத்தை நாம் இழந்து போகாமல் இருக்க முடியும். ஆகவே சீரியஸ்னஸை தெரியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்தில் இருந்து உண்மையாக நம்ம ஜெபம் பண்ணணும். தேவைப்பட்டால் ஒரு நாள் ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் கூட ஜெபத்தில் நம்ம கொடுத்துருவார். எந்த மாதிரி ஜெபம் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நம்ம இருதயத்தில் இருந்து அந்த ஜெபம் எப்படி வருகிறது, எப்படிப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்குறோங்கிறத பொறுத்து அவர் ஒரு நிமிஷத்துலையும் கொடுப்பார், ஒரு நாள் முழுசும் காத்திருந்தாலும் கொடுப்பார். 2 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம், 3 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட அரைகுறையாக ஜெபம் பண்ணி 1 வருஷமாக ஜெபம் பண்ணியும் பெறலாம். நான் மனம் திரும்பின உடனே கேட்டேன், அந்த நிமிஷத்திலே பரிசுத்த ஆவியை கொடுத்தார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பரிசுத்த ஆவியுடைய ஞான ஸ்நானத்தை நாம் ஜெபம் பண்ணுவதன் மூலமாக அடைய முடியும். பரிசுத்த ஆவி நம்ம மேலே வந்து அவர் இறங்குவதற்கு, அது நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். நம்பர் 3, மூன்றாவதாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர்கிட்ட கேட்கிறவங்க கேட்டனாலையும் உடனே கிடைக்கிறது. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் 3வது நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால், நமக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி என்னவென்றால், ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். தங்களை அவருக்கு சமர்ப்பித்தவர்கள், ஒப்பு கொடுத்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுடைய வசனத்திற்கு வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த அனுபவம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுக்கு உதாரணமாகத்தான் இந்த வசனத்தை நான் சொன்னேன். சந்திக்கப்பட்ட உடனே சவுல் என்ன செய்தான்? அவன் ஆண்டவரை பார்த்து அவன் ஒரு ஜெபம் பண்ணான். நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு நான் ஆயத்தம், நான் ஃபுல்லாக என்னை சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு யார் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் அந்த நிறைவை கொடுப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் பரிசுத்த ஆவியான் ஞான ஸ்நானம் என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெந்தெகோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்டதான் அந்த அனுபவம். இல்லாவிட்ட சமாரியாவிலே அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொண்ட அதே அனுபவங்களை நாமும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனத்தின்படியாக அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். ஏன் இப்படி சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவரை ஷார்ட்கட்ல நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஷார்ட்கட்ல அதில் நிறைய தவறுகள் இப்பொழுது இருக்கிறது என்பது உண்மையான விஷயம்தான். ஒரு சபை பெரிய சபையாக வளர்கிற சபைகளை பற்றி வளர்வதற்கான பல காரணங்களை படித்தேன். அதில் ஒன்று என்னன்னா, சபை வளர்வதற்கு இன்னொரு காரணம், அதாவது உணர்ச்சி சம்பந்தமாக மக்கள் நம்ம கூடி வர்றதான சபை. இதில் உணர்ச்சியில ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடாது.
உணர்ச்சியை ரொம்ப கட்டுப்படுத்துகிற, அதாவது சபையில் வந்தால் சிரிக்கவே கூடாது அப்படின்னு இருக்கிற சட்டம் உள்ள சபை உண்டு. அது வளராதா? சபையில் வந்தால் சில சமயத்தில் மக்கள் பிரசங்கத்தை கேட்டு அழுக வரும், அழுவாங்க. சில சமயத்தில் பிரசங்கத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டு சிரிப்பாங்கன்னு சொன்னால் பைத்தியக்காரன் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறதான் சொல்லலை. இப்போ அப்படி ஒரு ஆவி வந்திருக்கு. அதாவது உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், கீழே விழுந்து விழுந்து சிரிக்கிறான், உருண்டு உருண்டு சிரிக்கிறான். வாட்ஸ்அப்லாம் உங்களுக்கு செய்தி சிலருக்கு வந்திருக்கோம். அந்த 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 மாதிரிப்பட்ட மோசமான காரியத்தை நான் சொல்லலை. சந்தோஷத்தில் நம்ம சிரிக்கிறதோ, ஒரு நல்ல ஹியூமர், ஒரு சிரிப்புக்கான ஒரு கதையை சொல்லும், நம்ம எல்லாம் சிரிக்க சந்தோஷமாக இருக்கணும். சபையில் வந்தால் இது ஒரு துக்க வீடு மாதிரி இருக்கக்கூடாதான், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால ஹியூமருங்கிற பெயரில் ரொம்ப நக்கல், கிண்டல், கேலி அதெல்லாம் மேடையில் வந்துச்சு. இப்போ அது தப்பு, அது தவறு. சபையில் ரொம்ப மனசு இறுக்கத்தோடு சில வந்து இருந்துட்டு இறுக்கத்தோடு போயிடுவாங்க. சிரிக்க மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, கை அங்கே அசையாது. ரொம்ப ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸ். ஆனால் கிரிக்கெட் பார்க்கும்போது அந்த சீரியஸ் இல்லையா? அப்போ ரொம்ப கை கால் அசையுதே. வீட்டில் இருக்கும் பொழுது எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீங்க, அந்த உற்சாகமாக சபையில் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. எமோஷனல் பாவம் அல்ல, அந்த எமோஷனல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு லிமிட். கை தட்டுவதனால பரிசுத்தாய் வராது. நம்ம எமோஷனல் ஆனதுனால பரிசுத்தாவி இல்லை, எமோஷனல் பரிசுத்தாவி இல்லை. அந்நிய பாஷைன்னு சொல்லி நம்ம பேசுறது பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கு அந்நிய பாஷை பேசக்கூடாது. பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவர்கள் அந்நிய பாஷை பேசுவது என்பது வசனம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்நிய பாஷையை பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கன்னு பேசணும், சொல்லணும். அந்நிய பாஷையை எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவது. ஆகவே அந்நிய பாஷை என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று அப்போ யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பொற்கன்று குட்டியை உண்டாக்குனதுனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கோபப்பட்டார், வாதை உண்டாயிற்று. ஆனால் இன்றைக்கு அந்நிய பாஷை கடவுளாய் மாறிவிட்டது. அந்நிய பாஷை பிரதானம். அந்நிய பாஷை என்கிறதையே அதை கடவுளாய் மாற்றி விடுவது தப்பு, தவறு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை அவர் பேசினார்கள், அந்நிய பாஷை அவர் நம்முடைய நாவிலே அவர் தருவார். அந்த அந்நிய பாஷையை நம்ம பேசி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவங்களை நாம் உடைவுகளாய் மாறும் பொழுது அதனால பிரயோஜனம் உண்டு, பயன் உண்டு. அந்நிய பாஷையில் பேசுவதற்கு தடை பண்ணாதுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்நிய பாஷையை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு நேரம் நான் எடுத்துக்கொண்டு தெளிவாக பேசுவேன். அந்நிய பாஷை நாம் பேசலாமா? பேசலாம். ஆவியானவர் தந்தருளுகிற உச்சரிப்பின்படி பேச வேண்டும். ஆவியானவர் நம்மேல் வந்தால் அவர் நம்ம கொடுக்கிற அந்த நிறைவினாலே நாம் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தைகளை பேச வேண்டும். பாராம படித்து பேசக்கூடாது. நம்ம யாரோ பேசுறதை கேட்டு பேசக்கூடாது. மேடையில் பாஸ்டர் சொல்றத மைக்கில் அப்பப்போ பேசுகிற அந்நிய பாஷையை கேட்டு சபையார் கற்றுக்கொள்ளக்கூடாது. பாட்டிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது, அப்பாட்டிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதா இருக்கணும். அது உங்களுக்கு முதல்ல ஒருவேளை சில வார்த்தைகள் வரலாம், அதுக்கு பிறகு பல வார்த்தைகளை பேசலாம். அது ஜெபத்தில் நீங்கள் தனியாய் தேவனோடு பேசுவதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். கர்த்தரை மையப்படுத்துவோமா? சத்தமாக கர்த்தரை மையப்படுத்துவோம். அதில் நிறைய ஒழுங்குகளும் பிரமாணங்களும் உண்டு, அதை பற்றி தனியாக நான் பேசுகிறேன். இன்றைக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக 4வது வேதம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாம். The book of Acts chapter 8 verse 17. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவி என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு. நல்ல கவனிக்கணும். அதில் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை 14ஆம் வசனம், எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு
அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணினார்கள். அப்படி என்றால் இவர்கள் ஏற்கனவே விசுவாசிகளாகி ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க, ஆனால் பரிசுத்தாவி என்ன செய்யவில்லை, பெறவில்லை. ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்தாவியும் கொடுக்கப்பட்டு விடுகிறார் என்று சில சபைகள் சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் என்பது வேறு. அந்த ஞானஸ்நானம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சால்வேஷன் என்பது வேறு, ஞானஸ்நானம் என்பது வேறு, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது வேறு. பரிசுத்தாவியினால் கிடைக்கிற ஞானஸ்நானம் என்பது வேறு. அதை பெற்றுக்கொள்ளாததை கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக என்ன செய்தார்கள், ஜெபம் பண்ணி. ஒன்றில் நம்ம ஜெபம் பண்ணணும், இல்லை மற்றவங்கள சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அவங்களும் ஜெபம், அவங்கள ஜெபம் பண்ண வச்சு இவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இவங்களை பரிசுத்தாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக அதுக்காக ஒரு கூட்டத்தை வச்சுப்பாங்க. அந்த ஒன்று அப்படி நிற்க வச்சு ஜெபம் பண்ணி பரிசுத்தாவி பெற்று அப்படி அவ்வளவு ஈஸியாக சொல்லியிருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். அதுக்காக ஒரு சிறு ஆயத்தம், எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு சின்ன ஆயத்தம் வேணுமே. கர்த்தருடைய பந்தி நடத்துறதுக்கும் நம்ம ஒன்று செய்கிறோம், அதுக்கு சில ஒழுங்குகள் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம், முறைப்படி சில காரியங்களை செய்கிறோம். ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அதுக்கு சில கிரமங்கள் வழிகள் இருக்கிறது. அதே மாதிரி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்து கொண்டு இங்கே வந்து அவங்களுக்காக ஜெபிக்கும்படி வந்த அவர்கள் அதற்கான ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். என்ன மீட்டிங்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்காக செப்பரேட் அவங்கள வர சொல்லி அதுக்காக அவங்களை கொஞ்சம் ஆயத்தப்படுத்துகிறாங்க. அதுக்குள்ள சொல்லி கொடுத்து அதை பற்றி பேசி எனக்கு பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சியை உண்டாக்கினார். பெற்றுக்கொள்ளும்படியான அதுக்கான அவங்களுக்கு அது தேவை என்பதை உணர்ந்து அவங்க ஜெபம் பண்ணத்தக்கதாக கேட்கும்படியாக அதை பற்றிய காரியங்களை அவர்கள் சொல்லி கொடுத்திருப்பார்கள். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அங்கே சொல்லப்படலை. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், நீங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் விளக்கமாக சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, அதாவது இந்த புத்தகம் அல்லாமல் வேறையும் பல புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் தள்ளுபடி, அதாவது காணாமல் இப்போ லாஸ்ட் புக்ஸ் என்று இருக்கிறது. அதில் ஒன்று வேதத்தில் சொல்லப்பட அந்த புஸ்தகத்தை இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஆங்கிலத்தில் கூட இப்போ நீங்கள் படிக்கலாம். அதை படிக்கிற சமயத்தில் காயின் எப்படி ஆபேலை கொலை செய்தாங்கிறது விளக்கமாக சொல்லியிருக்கு. ஒவ்வொரு சம்பவங்களும் கொஞ்சம் கூட விளக்கமாக சொல்லியிருக்கு. ஆனால் அவைகள்லாம் வேதத்தில் அப்படி எழுதப்பட்டால் அழகாக இருக்காதுங்கிறதுனால எல்லாமே சுருக்கமாக ஒரு ஒன் வேர்டில் எழுதியிருக்காங்க. அப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை படிக்கிற சமயத்தில் இருக்கிற அந்த ஒரு சென்டென்ஸ் தான் முழுமையான அந்த அனுபவத்திற்கான விஷயம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே அதன்படி அவர்கள் அதுக்கு பிறகு கைகளை அவர்கள் மேல் வைத்தார்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை வைத்தார்கள். அப்போ கைகளை வைக்கிறது ஒரு அனுபவம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கிறது போல அது வேற. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள கை வச்சு ஜெபம் பண்றது. கை வைத்து யார் ஜெபிக்கணுமோ அவங்க ஜெபம் பண்ண. இங்கே அவர்கள் யார் ஜெபம் பண்ணாங்க பார்க்கிறோம். யார் ஜெபம் பண்ணார்கள்? தகுதி இல்லாத ஆட்கள் வரல, அதுக்கான தகுதி உள்ள ஆட்கள் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் அதற்காக கைகளை வைத்த பொழுது அவர்கள் மேல் பரிசுத்தாவியானவர் வந்தார். பரிசுத்தாவியானவர்கள் அவர் பெற்றுக்கொண்டார்கள். சரி, பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டதோடு நிறுத்தி விடாமல் அடுத்த வசனத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது. அப்போ எதை கண்ட, எப்படி ஆவியான கொடுக்கப்படுகிறதை அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னால் காணக்கூடியதாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. காணக்கூடிய நிலைமையில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது நமக்கு புரிய மாட்டேங்குது. பரிசுத்தாவி அவர்கள் வந்ததை கண்டார். ஆவியானவர் அந்த புறாவை போல இறங்கினதை என்று பார்க்கிறோம். புறாவை போல் புறா வடிவத்தில் இங்க அவங்க பார்த்தாங்களா? அதில் கண்டது. இவர்கள் ஏதோ ஒன்றை கண்டாங்க, அதுக்கு ஒரு அடையாளத்தை பார்த்தாங்க. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இவர்கள் அந்நிய பாஷையை பேசியிருக்க வேண்டும். அதுதான் கீழே நாம் படிக்கிறோம், தந்த கண்டபோது என்று பார்க்கிறோம். அதே போல நீங்கள் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் 10ஆம் அதிகாரத்தில்
44, 45 படிக்கிற சமயத்தில் வசனத்தை கேட்டவர்கள் மேல் யாவர் மேலும் பரிசுத்தாவின் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் என்று பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்கிற ஆரம்ப அனுபவத்தில் பல பாஷைகளை பேசுதல், அந்நிய பாஷைகளை பேசுதல் என்கிற ஒரு அனுபவம் வேதத்தில் இருந்திருக்கிறது. அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அந்த ஒரிஜினலான அந்த அனுபவத்தை இன்றைக்கு நம்ம பெறுகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். போலி வராமல் பார்த்துக்கணும். உண்மையான அந்த அனுபவத்தை நாம் தேட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த உண்மையான அனுபவம் என்ன என்பதை இன்னும் நாம் சரியாக அறிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள சபை, தேவனுடைய சபை ஆயத்தப்படுவதாக. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களில் தாக விசுவாசம் வேண்டும், தாகமும் வேண்டும். வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அடைய போகிற அப்படின்னா பெந்தகோஸ்தே நாள், அதுக்கு பின்பு அடைய போகிற அந்த அனுபவத்தை பற்றி சொன்னார். அதுக்கு என்ன வேணும்? தாகம் வேண்டும். தாகம், தீராத தாகம் வேணும். வேணுமானா ஊத்திட்டு போவோம், நான் சும்மா இருப்பேன்னு முடியாது. தாகம் வாஞ்ச, அதுக்கு ஆசைப்படணும். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவி வேணும் என்று நீங்க தாகத்தோடு கேட்டா, விசுவாசத்தோடு கேட்டா, அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் மாற முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு சபைக்கு தேவை இழந்து போன அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆமென். அதை பெற்றுக்கொண்டா சப்பானிகள் எழும்பி நடப்பார்கள், வியாதிஸ்தர்கள் நல்ல சுகமாவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். தேவராஜ்யம் வளரும், தேவனுடைய சபை கட்டப்படும், நாம் பாதுகாக்கப்பட முடியும், நாம் சாட்சிகளாக மாற முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி தந்து அவர் மூலமாக நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சோதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்றால் அதை நான் ஜெயிக்க முடியும். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை நான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயிக்க முடியும், இச்சைகளை ஜெயிக்க முடியும், சோதனைகளை ஜெயிக்க முடியும், உபத்திரவங்களை ஜெயிக்க முடியும். மரணம் நமக்கு நேரிட்டாலும் தைரியமாக அதை சந்திப்போம். இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்காக தான் இந்த அபிஷேகம், சாட்சிகளாய் மாறுவதற்காக தான் கர்த்தர் அபிஷேகத்தை தந்திருக்கு. எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் எனக்கு தேவை, இந்த சபைக்கு தேவை, கிறிஸ்தவத்துக்கு தேவை என்று உணர்கிறீர்கள்? எழுமி நின்று ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜபத்தை கேட்போம். ஆண்டவரே, எழுமி எல்லாம் ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ உலகத்தில் அனுபவிந்து கர்த்தாவே இருக்கிறதான தவறான உபதேசங்கள் நீங்கி போகட்டும், அறியாமைகள் நீங்கி போகட்டும். உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டதே. ரட்சிப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, பரிசுத்தமாகுதலுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, வியாதிகள் சுகமடைவதற்கு பரிசுத்த ஆவியான வரம் தேவை. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை தரணும். பிசாசை ஜெயிப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் குறித்து குறைவாய் நினைக்க வேண்டாம். ஆவியானுடைய வல்லமை குறித்து குறைவாய் நினைக்க வேண்டாம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் அந்த தெய்வீகத்தில் தேவ நான் திரியேக தேவனுக்குள் ஒருவராக இருக்கிறீர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இவர் காற்று அல்ல, இவர் சக்தி அல்ல, இவர் தேவன், சர்வத்தையும் படைத்த தேவன், வல்லமை உள்ளவர், ஒழுங்கின்மையான பூமியின் மேல் அசைவாடினவர். இந்த
இந்த பூமியில் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். பூமி படைக்கப்பட்டது பரிசுத்தாவினால் தான். வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். உங்களையும் என்னையும் புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். உங்க குடும்பத்தை தலைகீழாக மாற்றுவார். சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றுவார். இந்த சபையினுடைய நிலைமைகள் தலைகீழாக மாறும். பரிசுத்தாவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கரத்தை வைத்து எல்லாம் தாகத்தோடு கூட ஒரு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவியானவரே, நீர் எனக்கு தேவை. சொல்லுங்க, நீர் எனக்கு தேவை. கண்ண மூடி கேளுங்க. பணத்தை கேட்டிருப்பீங்க, பொருளை கேட்டிருப்பீங்க, சுகத்தை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ காரியங்களை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு அது ஒண்ணு நீங்க கேட்க வேண்டாம். நீங்கள் உங்கள் பரமபிதாவிடத்துல நீங்கள் அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுக்க மாட்டார். மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுக்க மாட்டார். பரிசுத்த ஆவியை கொடுப்பது, பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். தேவ சமூகத்தில் கையை வைத்து இந்த ஜபத்தை மாத்திரம் இன்றைக்கு நீங்கள் செய்யுங்க. இந்த ஜபம் தொடர்ந்து நம்முடைய வாயில் இருக்கட்டும். ஆவியானவரே, நீர் எனக்கு தேவை. பிதாவாகி தேவனை உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எனக்கு அந்த ஞானஸ்நானம் வேணும். அந்த உண்மையான அனுபவம் எனக்கு வேணும். எனக்கு அந்த வரங்கள் வேண்டும். எனக்கு அந்த வல்லமை வேண்டும். வெள்ளி இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, பொன் இல்லாட்டாலும் பரவாயில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆண்டு நடக்க முடியாதவளை நடக்க செய்யும்படியாக, நடக்காமல் இருக்கிறவைகளை நடைபெற செய்யும்படியாக, செயல்படாதவைகளை செயல்படுத்தும்படியாக, சக்தி உள்ளவனாய் என்னை மாற்றுவீராக, வல்லமை உள்ள கிறிஸ்தவனாய் என்னை மாற்றுவீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. ஒரு செத்த கிறிஸ்தவனாக நான் ஜீவிக்க வேண்டாப்பா. ஒரு செத்த கிறிஸ்தவனாக நான் ஜீவிக்க வேண்டாம். என்ன வல்லமை உள்ள கிறிஸ்தவனாய் மாற்றும் என்று சொல்லி எல்லா தேவ சமூகத்தில் நம்ம கேட்போம். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இந்த பாடலை பாடுகிற சமயத்தில் யார் உண்மையா கேட்டீங்களோ உங்கள் மேல் அந்த ஆவியானவர் வந்து இறங்குவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு பாடலை பாடுற வேளையில் ஆவியானவருடைய ஒரு தொடுதலை நிச்சயமா நீங்க பெறுவீங்க. ஹalleluya. Thank you Jesus. பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும்.
அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்திலே தரித்திருப்போம். வேத வசனங்களை அதிகமாய் வாசிப்போம். உபவாசத்திலே நாம் நேரத்தை செலவு பண்ணுவோம். உபவாச ஜெபங்கள் வந்து நாம் தரித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியின் நிறைவை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நாம் தேட வேண்டும், அவரை கேட்க வேண்டும், அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை கொட்டி கத்துக் கொடுத்த வார்த்தைகளுக்காய் அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வசனத்துகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். சரீர சுகம் உண்டாவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக. பொருளாதார கஷ்டத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பலவிதமான சோர்வுகள் இருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே தரிசனம் உண்டாகட்டும், ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிரச்சனைகளை ஜெயிக்கும்படியான பலன் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய நாமத்தில் கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.